இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிற்கான வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் 46 அதிகாரம் 5 வசனம். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த வசனம் நமக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலை தருகிறது. நம்முடைய வாழ்வில் போராட்டங்கள், குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையின் நடுவில் தேவன் வீற்றிருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும்போது எந்த பயமும் நம்மை அசைக்க முடியாது. அதிகாலையிலே தேவன் சகாயம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது இருள் விலகி புதிய வெளிச்சம் பிறக்கும் போது கர்த்தருடைய கிருபையும் விடுதலையும் நம் வாழ்வில் கிரியை செய்ய தொடங்குகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து செல்லும் ஒவ்வொரு கடினமான பாதையிலும் கர்த்தர் உங்களை வழிநடத்துகிறார் என்ற விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கும்போது உங்கள் இருதயத்தில் அவர் அமைதியை தருகிறார். அதாவது கர்த்தர் நமக்கு அடைக்கலமாகவும் பலனாகவும் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் உம்முடைய கிருபையினால் மூடிக்கொள்ளும். உமக்கு விரோதமான சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதை மாற்றும் வல்லமை உம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுடன் இருப்பதினால் எந்த சூழலும் எங்களை அசைக்க முடியாது. ஏசப்பா, அதிகாலையின் கிருபையை ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தாரும். சமாதானத்தாலும் தெய்வீக விடுதலையாலும் அவர்களை நிரப்பும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காண்கின்ற உமது பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. ஸ்கூல் காலேஜஸ்க்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. தேவைகள் அநேகமாக இருக்குது. இயேசுவின் நாமத்தில் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக முற்றிலுமாய் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பேரு பேராய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.